பல விதத்துல சனங்கள் கட்டப்படுகிறார். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், விடுதலையின் ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மனிதனை கட்டி வைக்கிற ரெண்டு சக்தி இருக்குது இந்த உலகத்துல. ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கு. ஒண்ணு, பிசாசினாலே மனுஷன் என்ன செய்யலாம். கானானிய ஸ்திரீ இயேசு குறித்து கேள்விப்பட்டு வந்து சொன்ன, என் மகள் கொடிய பிசாசினாலே, கொடிய பைபிள் பிசாசுனால கொடிய வேதனைப்படுகிறான். பிசாசு ஒரு மனிதனை பிடிச்சிருச்சுன்னா அது அவங்களை என்ன செய்யுது, வேதனை கிடக்குகிறது. அதுதான் அவர் சொல்றாரு, வேதனைப்படுத்துகிறது. இயேசு அந்த பிசாசு குறித்து சொல்லும்போது சொல்றாரு, யோவான் 10:10, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றும் என்ன செய்கிறது. அவனை பார்த்து ஆண்டு சொல்லும்போது சொல்றான், அவன் அழிக்கதான் வருகிறான், அவன் கொல்ல வருகிறான், வேற ஒன்றும் இவன் சொல்றா பாருங்க, என் மகன் வந்து பிசாசினாலே புதிய வேதனைப்படுகிறான், எனக்கு ஒரு விடுதலை தேவை. இது இயேசு சொல்றா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா முன்னாடி பண்ண ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் இயேசு கிட்ட வந்தாதான் ஒரு பெரிய ஆச்சரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிட்ட வந்தா, வேற எங்கேயும் பூசாரி கிட்ட போகல, மந்திரவாதி தந்திரவாதி சோதரன் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போகாம இயேசுவை குறித்து அந்த நாட்கள் அவன் கேள்விப்பட்டு அவன் போய் தேடுறான். மகளுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா இயேசுவால தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை தேடி போறான். நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதனாலதான் ஆண்டு சொல்ல, விசுவாசிக்கு இடம் என்ன செய்யுங்க கூடாது அப்படிங்கிறார். விசுவாசி உங்க குடும்பத்துல வந்துட்டானாலே உங்க குடும்பத்துல பலவிதமான வேதனைகள் உண்டாக்கிடுவாங்க, பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிறீங்க, பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படும், சரீரத்துல விளைவினங்கள் வரும், குடும்பத்துல சமாதானம் இல்லாம போயிடும். நிறைய குடும்பங்கள சமாதானம் இல்லாமல் போவதற்கான ஒரு காரணமா பிசாசுடைய கிரியைகள். இருளின் ஆதிக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. நம்மளை பிசாசு கொள்வதற்கு அதிகாரம் இல்லை. ஆனாலும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஏதாவது கேரம் கிடைக்குதான் அப்படின்னு பார்ப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுவே இதை செய்ய பார்த்தான், தொடர்ந்து அவங்க அனுமதி இருக்கான்னு பார்த்தான். கர்த்தர் அவங்க குடும்பத்தை வீதி வைத்து வச்சிருந்தார். ஆண்டவர் அனுமதி இல்லாம எந்த பிசாசும் என்னை தொட முடியாது. ஆண்டவர் சொன்னாரே, எனக்கு இந்த ஆசனாரி யோபு மேல கண் வைத்தாயோ, அவன் கண் வச்சதுக்கு முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ உங்க மேல ஒரு கண் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா உங்களை தாக்குறதுக்கு முன்னாடி உங்களை காப்பாற்றுவதற்கு 1000 பல்லாயிரம் வழிகள் அவர் உண்டாக்கிடுவாரு. அவன் சொல்லுவா, அதனாலதான் சாத்திரக்கு மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் நீர் கொண்டு வந்த இந்த பொருட்களையே நாங்கள் வணங்க மாட்டோம். என்ன சொல்ற, நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏழைகள் அக்னி ஜுவாலைக்கு தப்புவிப்பார், ராஜாவாகி உங்களுடைய கட்டளைக்கு தப்புவிப்பார். ஆகையாலே நான் சொல்றேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்பித்துக் கொள்கிற வழியை உண்டாக்குவார், நீ தப்பித்துக் கொள்கிற வழியை உண்டாக்குவார். நான் தீர்க்க சும்மா சொல்றேன், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் என்ன நெருக்கங்கள் வந்திருந்தாலும், அந்த நெருக்கத்தின் பாதையில் நீங்க போட்டிருந்தாலும் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு வழியை கர்த்தர் இந்த காலை வேளையில் உண்டாக்குவார் என்று தேவனுடைய ஊழியக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. ஆமென். சோதரன் செங்கடலுக்கு கீழாக ஒரு பாதையை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயமான வழியை, ஒரு அற்புதமான வழியை, நீ தப்பித்துக் கொள்கிற வழியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவாராக. கர்த்தர் உங்களை சும்மா ரட்சிக்கிறார். அது என் ஜனம் என்று சொல்லி கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார். பிள்ளையாவுக்கு முன்பதாக, பாராட்டுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க விடாதபடிக்கு தடை பண்ணின கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய ஜனத்திற்காக, குமாரனாகிய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனங்களுக்காக அவர் வைராக்கியமாக என் ஜனங்களை போகவிடு என்று பார்வோனுடைய போராடின கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாக இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். என் ஜனத்தை போகவிடு, என் ஜனத்தை போகவிடு, என் ஜனத்தை போகவிடு, அதிக தனங்கள் என் ஜனத்தை போகவிடு என்று பார்வோனுடைய போராடின கர்த்தர் எனக்காக உங்களுக்கு